நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெவி டியூட்டி கார்னர் கட்டர் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் R5 ரேடியஸ் இந்த மிஷின் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 100 ஷீட்ஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 70 GSM பேப்பர் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு பிளேடு தனியாக அந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் R5 ரேடியஸ் தான். ஸோ இதுதான் அந்த மிஷினு. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு கீழே அந்த பேப்பர் ட்ரே இருக்கும். நம்ம கட் பண்ணுற பேப்பரில் இதில் தான் இதாகும். ஸோ இந்த ட்ரேயில் தான் இந்த பிளேடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிளேடை எப்படி மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளேடில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மெட்டல் இருக்கும், அதுதான் மேலே வரணும். கீழே அந்த மெட்டல் இருக்காது, அது கீழே வரணும். ஸோ இந்த ஷேப்பில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹோலில் தான் இப்போ நம்ம இந்த பிளேடை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மெட்டல் இருக்கிறது மேல் பக்கம் இருக்கணும். கரெக்டாக இப்படி வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா உள்ளே போய் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஒரு வேளை நீங்கள் தலைகீழாக பண்ணிங்க அப்படின்னா போய் அந்த பிளேடு இந்த மிஷினில் மாட்டிடும். தென் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணும்போதே கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பிளேடை ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கார்டு வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிற விசிட்டிங் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜாக இருக்குது. இப்போது இதை வச்சு நம்ம கார்னர் கட் பண்ணலாம். இப்போது இதை கரெக்டாக அந்த ஸ்பேஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். சைடில் 2 கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது சப்போர்ட்டுக்கு. கார்டு எதுவும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் கார்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னர் கட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜ் நல்லா கர்வ் ஷேப்பில் இருக்குது. நல்லா பர்ஃபெக்ட் ஃபினிஷ் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.